14:2 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய அனாதி நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மனிதர்கள் தனக்கு சொந்தமான ஜனங்களாய் மாற வேண்டும். இந்த மனிதர்களுடைய தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்து விழுந்த பிறகு அவர்களிடத்துல பிறந்தவர்கள் தான் இன்னைக்கு பூமியில இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே அப்படிதான் வந்தவர்கள். ஆனபடினால் ஆண்டவர் விரும்புகிற காரணம் தெரியுமா? இவர்களை எனக்கு சொந்தமான ஜனமாய் மாற்ற வேண்டும். பிசாசுக்கு சொந்தமான ஜனங்களாய் அவனுக்கு கீழ்ப்படிந்து ஓடினார்களே, அப்படி அல்லவா விழுந்தார்கள். இவர்களை எனக்கு சொந்தமான ஜனமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது பாத்தீங்கன்னா எவ்வளவு நியாயமான காரியம் இல்ல? ஏனென்று சொன்னால், சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன். சிருஷ்டித்தவன் பிதா இவன் அல்ல, பொய்க்கு பிதாவானவன் அல்ல, ஒரிஜினல் பிதாவான தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் பொய்க்கு பிதாவானவனுடைய பேச்சை கேட்டு, அதாவது பிசாசுடைய பேச்சை கேட்டு மனிதன் விழுந்து போயிட்ட பிறகு தேவன் யார் என்றே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறான். அவர் தமக்கு சொந்தமாய் தான் சிருஷ்டித்த ஜனங்களை சேர்த்தணைக்கும்படியாக அவர் கீழே இறங்கி வந்தார். ஒரு மாம்சத்துல ஒரு மனிதனாக அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம், இஸ்ரவேலை அதனால தெரிந்து கொண்ட நோக்கம் இதுதான். தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி, சொந்த ஜனமாய் இருக்கும்படி, பரிசுத்த கூட்டமாய் இருக்கும்படி, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி, ராஜாக்களும் ஆசாரியமாய் இருக்கும்படியாய் அவர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளினா இயேசுவை குறிக்குதையா? ஒளினா இயேசுவை குறிக்குது. ஆச்சரியமான ஒளிக்கு அவர் கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புகிறார்? அந்த ஒளி என்னன்னு பார்க்கணும். இந்த ஆச்சரியமான இந்த ஒளி யாரு, யாருக்குள் நாம் இருக்கிறோம், நமக்குள் இருக்கிற அந்த மகிமை என்ன என்கிறதை ஆராய்ந்து பார்த்தேன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவ தான் எல்லாமே குறிக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அழைத்த அனாதி நோக்கம் என்ன? சொந்த ஜனம். இது என்னுடைய சொந்த பிள்ளை என்று அவர் சொல்ல விரும்புகிறார்.